எக்ஸ்போர்ட்ஸ்ல வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. எக்ஸ்போர்ட் ட்ரேட்ல இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துவதற்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஆர்வத்தோட இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து எனக்கு வந்து ஆரம்ப காலகட்டங்கள்ல வந்துச்சு. கண்ணுக்கு தெரியாம அவ்வளோ பெருசா மார்க்கெட் இருக்கு, அந்த இடத்துல பிட்டிங்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீங்க ரேட் சொன்னீங்க, நீங்க தான் ராஜா. பேமெண்ட் டேர்ம்ஸ் ஆர் அந்த சேல்ஸை சக்சஸ்ஃபுல்லி பண்ணுவதற்கான கான்ட்ராக்ட் எப்படி போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை புறமே நம்ம வந்து அந்த யூ எக்ஸ்போர்ட் பிளாட்ஃபார்ம் மூலமாக சொல்லித்தரோம். ஸோ பீப்புள்ஸ் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்துக்கிட்டே ஆன்லைனில் மொபைலில் அந்த ஒவ்வொரு வீடியோஸையும் கேட்டு அந்த லேர்னிங்ஸ் எடுத்துக்க முடியும். இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் நம்ம கொடுக்கும். ஸோ என்ன செஞ்சால் இந்த பிஸ்னஸ் கன்வர்ஷன் நடக்கும், எக்ஸ்போர்ட்டை குயிக்காக பண்ணலாம் அப்படிங்கிற கைடன்ஸை நாங்கள் ஸ்டேஜ் பை ஸ்டேஜஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டே வரோம். மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்டருக்கு தான் எனக்கு தெரிஞ்ச ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தி இருக்கு. சொல்லி கொடுக்கறது ஈஸி. பிகாஸ் இந்த யூ எக்ஸ்போர்ட் பிளாட்ஃபார்ம் புதிதாக வருவவங்களுக்கு மட்டும் இல்லை, எக்ஸ்போர்ட் ட்ரேட்ல நான் ஏற்கனவே ஒரு சில கண்ட்ரீஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார், இன்னும் நிறைய கண்ட்ரீஸ் போகணும்னு ஆர்வம் இருக்கேன் சார் அப்படிங்கிறவங்களுமே இதுல உறுப்பினர்களாக சேர்ந்துக்கிட்டு அவங்களை பார்க்கலாம். ஸோ பொதுவாகவே இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும், அல்லது வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து ஏதோ ஒரு கிராமத்தில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, எந்த கண்ட்ரியில் இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நம்ம பண்ணக்கூடிய எக்ஸ்போர்ட் வந்து கரெக்டாக அதுக்கான ஃபண்ட்ஸ் வந்து வருமா, கரெக்டான பையர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ தொழில் முனைவோர் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஸ்னஸ் தமிழா, நான் உங்கள் விக்னேஷ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய யூ எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஃபோரமோட ஆஃபீஸ் வந்து வந்திருக்கும். ஸோ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா யூ எக்ஸ்போர்ட்டோடைய சேர்மேன் மிஸ்டர் திருப்பதி ராஜன் சார் நம்ம கூட இருக்காங்க. ஸோ பொதுவாகவே இன்னைக்கு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதில் நிறைய விஷயங்கள் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி ஒருத்தங்க ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்குள்ளே வரணும்னு நினைக்கிறாங்க, அதை பற்றி ஐடியாவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு யூ எக்ஸ்போர்ட் எந்தெந்த விதத்தில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, ஏன் வந்து ஒருத்தங்க வந்து யூ எக்ஸ்போர்ட்டில் வந்து ஜாயின் பண்ணணும், அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ யூ எக்ஸ்போர்ட் தாண்டி திருப்பதி ராஜன் சாரோடைய போர்ட்ஃபோலியோ பார்க்கும்பொழுது அவங்க நிறைய கண்ட்ரீஸுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க இவ்வளோ இயர்ஸாக லேர்ன் பண்ணியிருக்காங்க, அந்த இன்சைட்ஸும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இருக்கும். வணக்கம் சார். யூ எக்ஸ்போர்ட். ஸோ அதை பற்றிலாம் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பேசிக்கலாக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் எப்படி இந்த எக்ஸ்போர்ட்குள்ளே வந்தீங்க, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்குள்ளே வந்தீங்க, இன்னைக்கு எக்ஸ்போர்ட் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய மார்க்கெட் எப்படி எவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னு உங்கள்கிட்ட அது ரிலேட்டடாக பேசணும்னு நினச்சேன். அதை பற்றி ஷேர் பண்ண முடியுங்களா? என்னுடைய பேர் திருப்பதி ராஜன், நான் மதுரையில் இருக்கேன். நான் வந்து யூ எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற இந்த எக்ஸ்போர்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்னுடைய சேர்பர்சனாக இருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து எக்ஸ்போர்ட் ட்ரேடில் வந்து கிட்டத்தட்ட 21 வருடங்கள் அனுபவங்களை இருக்கக்கூடிய என்னுடைய பிஸ்னஸில் இருக்கேன். ராஜ் எக்ஸிம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அதனுடைய தலைவராகவும் இருக்கிறேன். நான் எக்ஸ்போர்ட் கற்றுக்கிட்ட காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2003-04 காலகட்டங்கள். அந்த காலகட்டங்களில் வந்து எக்ஸ்போர்ட் ட்ரேடுக்குள்ளே நாங்கள் வரணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறப்போ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக பல இடங்களை நோக்கி தேடி போவோம். நிறைய ஒர்க் ஷாப்ஸு, ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸு, இந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி நம்ம தேடி போவோம். அப்படி தேடி போகும்போது சில விஷயங்கள் தெரியும், சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிறதுல சேலஞ்சஸ். ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையும் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை தெரிந்து கொள்வதற்காக பல எக்ஸ்பர்ட்ஸை வந்து நாங்கள் வந்து சந்தித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை வச்சு நான் இப்போ இந்த எக்ஸ்போர்ட் ட்ரேட் நடத்திட்டு இருக்கேன். எக்ஸ்போர்ட்டில் வந்து இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் 6 கம்பெனிஸ் வச்சுருக்கிறோம். கிட்டத்தட்ட 116 கண்ட்ரீஸ்க்கு மேலே இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்திய பொருட்களை மட்டுமே ஏற்றுமதி செய்வது எங்களுடைய நிறுவனத்தினுடைய நோக்கமாகவும் குறிக்கோளாகவும் இருக்கிறது. எக்ஸ்போர்ட் ட்ரேடில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துவதற்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஆர்வத்தோடு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து எனக்கு வந்து ஆரம்ப காலகட்டங்களில் வந்துச்சு. ஏன்னா நான் கற்றுக்கிட்டப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸ்போர்ட் ட்ரேடில் இருக்கக்கூடிய நியூவான்சஸை கற்றுக்கிட்டேன். அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு நிறைய சிஸ்டம்ஸ் வந்துருச்சு, நிறைய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்துச்சு. அதை பயன்படுத்தி அவங்களால குயிக்காக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத அவங்களுக்கு வழிகாட்டுவதன் மூலமாக இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸை வந்து அதிகப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை நான் பார்க்குறேன். பொருளாதாரம் உருவாகுவதற்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து நிறைய ஃபெசிலிட்டேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டு பண்ணிட்டு இருக்காங்க. மேக் இன் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, பல தொழில் முனைவுகளை வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு விஷயம் வந்து என்னன்னா, இந்தியாவினுடைய எக்ஸ்போர்ட்ஸை வந்து அதிகப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட். இதுக்கு வந்து நம்மளுடைய காமர்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் பியூஷ் கோயல் மற்றும் நம்மளுடைய பாரத பிரதமர் வந்து நிறைய இனிஷியேட்டிவ் வச்சிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா 2030க்குள்ள $2 trillion வந்து இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒரு இலக்காக வைத்து அவங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இதுக்காக வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸாக வரணும்னு ஆர்வம் இருக்கிறவங்களை பில்டு பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில்ஸ் மூலமாக அந்த இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணுறாங்க. அந்த கவுன்சில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்ரோ சிட்டிஸ் லைக் டெல்லி, பாம்பே, கல்கட்டா, சென்னை, இந்த மாதிரி நகரங்களில் தான் அந்த அமைப்புகள் இயங்குது. அப்போ டவுன் சவுத்தில் இருக்கக்கூடிய Tier 2 சிட்டிஸ் லைக்
கோயம்புத்தூரோ மதுரையோ திருநெல்வேலி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கவங்க வந்து அந்த மாதிரி ப்ரொமோஷன் கவுன்சில்ஸை ரீச் பண்ணி அவங்க எக்ஸ்போர்ட் ட்ரேடை என்ஹான்ஸ் பண்ணி போகிறதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த யூ எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற பிளாட்ஃபார்மை வந்து நாங்கள் உருவாக்கி எக்ஸ்போர்ட் ட்ரேடில் இருக்கக்கூடிய நுவான்சஸை நாங்கள் சொல்லித்தரோம். ஸோ யூ எக்ஸ்போர்ட், ஸோ பேரே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இருக்கனால இதில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம், இது யாருக்கான ஃபோரமாக இருக்கும், இல்லை ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க தான் இதில் வந்து இந்த ஃபோரமில் மெம்பர் ஆக முடியுமா, அல்லது லைக் புதுசாக நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் இருக்கேன், இல்லை நான் ஸ்டூடெண்ட் என்டர்பிரனராக இருக்கேன், இவங்க யார் வேணாலும் இதில் ஜாயின் பண்ணலாம்? ஸோ யூ எக்ஸ்போர்ட்டில் வந்து என்னுடைய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ட்ரேடுக்குள்ளே வரணுங்கிற ஒரே ஆர்வம் மட்டும் இருக்கவங்க இதில் உறுப்பினராக சேர்ந்துக்கலாம். நான் ஒரு உற்பத்தியாளராக இருக்கிறேன், நீங்கள் வந்து யூ எக்ஸ்போர்ட்டில் கலந்துக்கலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஆனால் எப்படி செய்வதுன்னு தெரியல அப்படின்னு இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சுட்டு வந்தவங்க இருக்காங்க, சில பேர் நிறுவனங்களில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பார்ட் டைமாக எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அப்புறம் அதை ஃபுல் டைமாக மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி பீப்புள்ஸ் இருக்காங்க. ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், அவங்க வந்து அவங்க ஐடி லைனில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் இந்த மாதிரியான இதை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் நம்மளே தனியாக தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற மாதிரி டெக்னாலஜியை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அப்படி இருக்கவங்க இருக்காங்க. இதை தாண்டி என்ஆர்ஐ பீப்புள்ஸ், நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் வந்து இந்தியாவோட அவங்க வந்து அவங்களுடைய ரூட்ஸை புதுப்பித்துக் கொள்வதற்கு இந்த எக்ஸ்போர்ட் வாய்ப்புகளை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுல நிறைய பேர் இப்போது வர்றாங்க. அவங்க எல்லாருமே இதில் வந்து யூ எக்ஸ்போர்ட்டில் உறுப்பினர்களாக ஆகி நீங்கள் எக்ஸ்போர்ட் ட்ரேடை கற்றுக்கொள்ளலாம். எக்ஸ்போர்ட் பற்றி எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை, நான் ரொம்ப ஃப்ரெஷராக இருக்கேன் அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க உள்ளே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்தெந்த விதத்தில் வந்து நாலேஜ் இதில் ஷேர் பண்ணப்படும் அண்ட் அவங்களை எந்த அளவுக்கு வந்து இதை கைட் பண்ணுவீங்கன்னு சொல்ல முடியுமா? எக்ஸ்போர்ட் ட்ரேடில் வந்து உள்ளே வரணும்னா கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான சில விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் ஏற்றுமதி செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ எக்ஸ்போர்ட் பொட்டென்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஸோ அதை தெரிந்து கொள்வதற்கு சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி காமர்ஸ் டேட்டாவை பார்த்து நம்மளுடைய ப்ராடக்டினுடைய HSN கோடு என்ன, இந்த HSN கோடினுடைய ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்குது, எத்தனை நாடுகளுக்கு இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அடிப்படையான விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு நம்ம சொல்லித் தருவோம். இப்போ வந்து இணையதளத்தை பயன்படுத்தி கொள்ள முடியும். உங்களுக்கு தெரியும், சோஷியல் மீடியா, பிஸ்னஸ் B2B பிளாட்ஃபார்ம்ஸ், இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக இன்டர்நேஷனல் கஸ்டமர்ஸை ரீச் பண்ணுவது எப்படி, அப்படி ரீச் பண்ண கஸ்டமர்ஸை இன்ட்ராக்ட் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுவது எப்படி, இதை வந்து நாங்கள் சொல்லித்தரோம். எக்ஸ்போர்ட் டாக்குமெண்டேஷனை பற்றி சொல்லித் தருவோம். பேங்கிங் ப்ரொசீஜர், ஏன்னா எண்ட் ஆஃப் த டே பணம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரணும். அப்படி வரணும்னா என்ன மாதிரியான அக்கௌண்ட் நீங்கள் வச்சிருக்கணும், எந்த மாதிரியான பேங்க்ல நீங்கள் ஆப்ரேட் பண்ணும்போது உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஸ்மூத்தாக நடக்கும், எண்ட் ஆஃப் த டே பணம் உங்களுக்கு சேஃபாக வந்து சேரும். இந்த வழிமுறைகளை பற்றி நாங்கள் சொல்லித்தரோம். அதே மாதிரி டாக்குமெண்டேஷன், எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. பர்ஃபார்மா இன்வாய்ஸ், பேக்கிங் லிஸ்ட் இன்வாய்ஸ், சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின், இந்த மாதிரி பல டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, ஆர் நமக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஏஜென்சி சப்போர்ட் பண்ணுவாங்க, லேப் டெஸ்ட் ரிப்போர்ட், இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நம்ம சொல்லித்தரோம். இதை தாண்டி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், எக்ஸ்போர்ட் பண்ணும்போது சில சேலஞ்சஸ் வரும். பணம் வர்றது போகிறதுல நிறைய சேலஞ்சஸ், டாலர்னுடைய ஃப்ளக்சுவேஷன்னால உள்ள சேலஞ்சஸ், குட்ஸ் டிரான்சிட்டில் போகும்போது ஏற்படக்கூடிய சேலஞ்சஸ், இந்த மாதிரியான சேலஞ்சஸ் எல்லாம் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணி சேஃபாக நம்ம பிஸ்னஸை கொண்டு போகிறது அப்படிங்கிற வழிமுறைகளை சொல்லி தருவோம். சேல்ஸ் கான்ட்ராக்ட் எப்படி போடுறது, ஏன்னா பையர்கிட்ட பேசும்போது அவங்களுக்கும் நம்ம நாட்டுக்கும் இருக்கக்கூடிய பேமெண்ட் டேர்ம்ஸ் ஆர் அந்த சேல்ஸை சக்ஸஸ்ஃபுல்லி பண்ணுவதற்கான கான்ட்ராக்ட் எப்படி போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை புறமே நம்ம வந்து அந்த யூ எக்ஸ்போர்ட் பிளாட்ஃபார்ம் மூலமாக சொல்லி தருவோம். ஸோ எனி ஃபாரம் எடுத்துட்டாலுமே ஒரு ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை வந்து எனக்கு இருக்குது. ஸோ யூ எக்ஸ்போர்ட் வந்து கம்ப்ளீட்லி அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குமா? ஏன்னா இன்றைக்கி சென்னையில் இருக்கலாம், எங்கேருந்து வேணாலும் உங்கள் ஃபாரமில் வந்து ஜாயின் பண்ணலாம். இது கம்ப்ளீட்லி ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸை டிபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபாரமா, இல்லை ஆன்லைன்லையும் இதுக்கான விஷயங்கள் வந்து கற்றுக்க முடியும்? அதாவது இப்போ மாறி வரக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ஃபோரமில் பர்சனலி வந்து உட்காந்து புரிஞ்சுக்கிட்டு செய்யணும் அப்படிங்கிறதுக்கான சூழ்நிலைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஃபிசிக்கல் மீட்டிங் நாங்கள் மதுரையிலையும் சென்னையிலையும் நாங்கள் ரெகுலராக நடத்திக்கிட்டே இருக்கோம். அப்படிங்கிறத தாண்டி கோவிடுக்கு அப்புறம் வந்து நிறைய ஆன்லைன்ஸ் மீட்டிங்கின் மூலமாக நம்ம நடத்துறதுனால சின்ன சின்ன ஊரில் இருந்தெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. Tier 2 சிட்டிஸ் லைக் ராஜபாளையம், தேனி, ராம்நாடு, தூத்துக்குடி, சேலம், ஈரோடு, இந்த மாதிரியான ஊர்களிலிருந்தும் இந்த யூ எக்ஸ்போர்ட்டில் மெம்பர்ஷிப் எடுத்து ஆன்லைன்லேயே கற்றுக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகளை பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா NRIs சிட்டிங் இன் குளோபல் எங்கெங்கேயோ இருக்காங்க, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, துபாய், சிங்கப்பூர், இந்த மாதிரி பல நாட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க
இருக்கக்கூடிய தமிழ் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபோரமில் மெம்பர்ஷிப் எடுத்து ஆன்லைன்லேயே எக்ஸ்போர்ட் ட்ரேடில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸை கற்றுக்குறாங்க. அதன் மூலமாக அவங்க ட்ரேடை எஸ்டாப்ளிஷ் பண்ணி போகிறதுக்கும் நம்ம கைட் பண்ணுறோம். நிறைய எக்ஸ்போர்ட் ஃபோரம்ஸ் இருக்கிற மத்தியில் ஒருத்தங்க ஏன் யூ எக்ஸ்போர்ட்டை வந்து கன்சிடர் பண்ணணும், மற்ற ஃபோரம்ஸுக்கும் யூ எக்ஸ்போர்ட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும்? யூ எக்ஸ்போர்ட் இந்த ஃபோரம் வந்து நம்ம லேர்னிங் ப்ராசஸில் 2-3 விஷயங்களை வந்து யூனிக்காக பண்ணியிருக்கோம். அதில் வந்து குறிப்பாக சொல்ல வேணும்னா LMS போர்ட்டல் அப்படின்னு ஒரு விஷயம் வச்சுருக்கோம். ஆன்லைனில் நம்ம ப்ரீவியஸாக நம்ம நடத்தின ஒவ்வொரு செஷன்ஸையும் ஒவ்வொரு ப்ராசஸையும் ப்ரொசீஜர்ஸையும் டீட்டெயில்டாக விளக்கி எக்ஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ணி சின்ன சின்ன வீடியோஸாக அதில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். ரெக்கார்டட் வீடியோஸ் மூலமாக நம்ம வந்து மெம்பர்ஸ்க்கு சொல்கிறோம். ஸோ பீப்புள்ஸ் எந்த ஊரில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்துக்கிட்டே ஆன்லைனில் மொபைலில் அந்த ஒவ்வொரு வீடியோஸையும் கேட்டு அந்த லேர்னிங்ஸை எடுத்துக்க முடியும். இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் நம்ம கொடுக்கும். இதை தாண்டி என்ன ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தேர்வு செய்வதிலேயே நிறைய பேருக்கு தடுமாற்றம் இருக்கிறது. ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இந்த போர்ட்டலில் 200 பொட்டென்ஷியல் ப்ராடக்ட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராடக்ட்டுக்கான எக்ஸ்போர்ட் பொட்டென்ஷியல்ஸை வந்து ப்ரொஃபைல் பண்ணி இன்குபேஷன் ஃபைல் அப்படிங்கிற ப்ராசஸில் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்தியாவில் இந்த பொருள் எந்தெந்த பகுதிகளில் உற்பத்தி ஆகுது, உலக நாடுகளில் இது எந்தெந்த நாடுகளுக்கு இந்த பொருள்களுக்கு தேவை இருக்குது, இந்தியா இந்த பொருள்களை எந்தெந்த நாடுகளுக்கு ஏற்கனவே ஏற்றுமதி செய்து கொண்டு இருக்கிறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன மாதிரியான இன்சென்டிவ்ஸ் இருக்குது, அந்த ப்ராடக்ட்டுக்கு எக்ஸ்போர்ட் காஸ்டிங் எப்படி போடுறது, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நாங்கள் கோர்வையாக அந்த இன்குபேஷன் ஃபைலில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ஒரு மிகப்பெரிய யூனிக் ப்ரொபோசிஷன். இது வேறு எந்த லேர்னிங் மீடியாலையுமே கிடைக்காத ஒரு விஷயமா நாங்கள் பார்க்குறோம். ஸோ இதை பயன்படுத்துவது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஸோ பிபி அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து இந்த யூ எக்ஸ்போர்ட்டில் கொண்டு வந்திருக்கோம். பிபி அப்படின்னா பர்சனல் போர்ட் மீட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக ஏற்றுமதி தொழிலில் வந்த ஒரு 8 பேர் 10 பேர் கொண்ட குழு, அந்த குழுவை வழிநடத்துவதற்கு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு 2 எக்ஸ்போர்ட்டர், இவங்களை வந்து வாரத்துக்கு 2 வாரத்துக்கு ஒரு தடவை நாங்கள் ஆன்லைன் மூலமாக மீட் பண்ணுவதற்கான ஒரு ஃபெசிலிட்டியை கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஆன்லைன் மீட்டிங்கில் அவங்க எந்த இடத்துல எக்ஸ்போர்ட் ஆரம்பிக்கிறதுல தடுமாறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற இடத்த அவங்களுக்கு பார்த்து அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுத்து அவங்கள அதிலிருந்து நம்ம உயர்த்தி விடும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸ்போர்ட்டில் போயிடறாங்க. இது வந்து ஒரு பர்சனலைஸ்டு ஹேண்ட் ஹோல்டிங் ஒரு சப்போர்ட். இதன் மூலமாக ஃபெல்லோ எக்ஸ்போர்ட்டர்ஸ் எப்படி திங்க் பண்ணுறாங்க, அவங்க எப்படி ப்ராடக்டை ப்ரொஃபைல் பண்ணியிருக்காங்க, எப்படியெல்லாம் அவங்க ப்ராடக்ட்டுக்கான காஸ்டிங் போட்டிருக்காங்கிறத ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க ப்ரெசன்டேஷனை ஷேர் பண்ணும்போது ஓஹோ இதே மாதிரி நம்மளும் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த பர்சனல் போர்டின் மூலமாக ரொம்ப குயிக்காக நம்ம ஆன்லைனில் கற்றுக்கிட்ட விஷயங்களை அப்ளை பண்ணி பார்த்து அதில் ஜெயிக்க முடியும். ஸோ நாலேஜ் இஸ் பவர், அப்ளைடு நாலேஜ் இஸ் த ரியல் பவர் அப்படிங்கிறத தெரிந்து செயல்படுவதற்காக இந்த பிளாட்ஃபார்மை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். என்ஆர்ஐ அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இது ஒரு ஏன்னா இந்தியாவிலேருந்து எங்கே அனுப்புகிறவங்களே பெருசாக தெரியாமல் யார் வாங்குறாங்கிறத தெரியாமல் அனுப்புறதை விட என்ஆர்ஐ எனக்கு இங்கே சோர்ஸ் இருக்குது, நான் இதை பார்க்குறேன், இங்கே கன்சம்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்து அதை வந்து அவங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பொழுது கண்டிப்பாக அவங்களால இன்னும் பெட்டராக பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ஆர்ஐஸ் த்ரூ கம்ப்ளீட்லி ஆன்லைன் இப்போ ஜாயின் பண்ணுற ப்ரொசீஜர்லேருந்து என்டையர் மெம்பர்ஷிப்பை வந்து ஆன்லைன்லேயே கோத்ரூ பண்ண முடியும் இல்லைங்களா? நிறைய என்ஆர்ஐஸ் வந்து அந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணி மெம்பர்ஷிப் எடுத்து அவங்க நாட்டில் என்ன பொட்டென்ஷியல் ப்ராடக்ட் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதவே சொல்லி கொடுத்துருவோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கஸ்டமர் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கார், இந்தியாவிலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு என்னென்ன பொருள்கள்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படிங்கிறத அவங்களே போய் ஆன்லைனில் எப்படி பார்க்குறதுங்கிறத வரைக்கும் யூ எக்ஸ்போர்ட்டில் சொல்லி கொடுத்துருவோம். ஸோ எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் இந்தியாவிலேருந்து அந்த கண்ட்ரிக்கு என்னென்ன பொருள்கள் போகுதுங்கிறத ஸ்டடி பண்ணுறதுக்கு நம்மளுடைய யூ எக்ஸ்போர்ட்டில் வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயே சொல்லித்தரோம். ஸோ ஜென்ரலாகவே இப்போ நம்ம பேசின வரைக்கும் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, ஓகே இது எக்ஸ்போர்ட்னா என்னன்னே தெரியாதவங்க உள்ளே வரும்பொழுது அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் புதுசாக கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த வீடியோஸ் கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஃபாரம்லேருந்து என்ன டேக்அவே இருக்கும்னு சொல்ல முடியுங்களா? 40% 50% ஆஃப் தி பீப்புள் ஏற்கனவே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க எங்களுடைய மெம்பர்ஷிப்பாகவே தொடர்ந்து பயணிப்பாங்க. இது ஏன்னா நிறைய மாற்றங்கள் வந்து எக்ஸ்போர்ட் ட்ரேடில் நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா புது சட்டத்திட்டங்களை கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. காம்ப்ளைன்சஸ், RBI நார்ம்ஸ், பேங்க் ப்ரொசீஜர்ஸ், எக்ஸ்போர்ட் கஸ்டம்ஸ் ப்ரொசீஜர்ஸ், நிறைய ஆன்லைனில் பல விஷயங்கள் GST ரிலேட்டடான விஷயங்கள் ஆகட்டும் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. புது அப்கிரேட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அப்போது இதெல்லாம் தெரிஞ்சிக்காம சில பேர் எக்ஸ்போர்ட் ட்ரேடில் போய்கிட்டே இருக்கிறவங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த சரியாக புரியாமல் அப்படியே நின்றுறாங்க. எனக்கு எக்ஸ்போர்ட் முந்தி பண்ணேன் சார், இப்போ பண்ணலை, 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நல்லா பண்ணோம், இப்போ பண்ணலை அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க அந்த ப்ரொசீஜர்ஸ் தெரிஞ்சிக்காதனால. GST வந்து 100% வந்து ரீஃபண்ட் ஆகுது எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு. ஸோ சரியாக ஆன்லைனில் ஃபைல் பண்ணி எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸை
போட்டால் ஷிப்பிங் பில்லை டிக்ளேர் பண்ணால் உங்களுக்கு அந்த ஜிஎஸ்டி ரீஃபண்ட் ஆகும். ஸோ இதை தெரியாமலே நிறைய எக்ஸ்போர்ட்டர் பாதிக்கு மேலே எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு ஜிஎஸ்டி ரீஃபண்ட் வராமல் அவங்களுடைய பணத்தை முடக்கி வச்சுட்டு அப்புறம் எக்ஸ்போர்ட் ட்ரேடில் என்னால் ஜெயிக்க முடியலன்னு விட்டுட்டு போயிடறாங்க. ஸோ ப்ரொசீஜர்ஸை தெரிஞ்சுக்கணும். அப்போது என்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் கவர்மெண்ட் கொண்டு வர்றாங்களோ அந்த அப்டேட்ஸை நம்ம ரெகுலராக அந்தந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸை வச்சு சொல்லித்தரோம். அதனால் இந்த எக்ஸ்போர்ட் பிளாட்ஃபார்ம் புதிதாக வருவவங்களுக்கு மட்டும் இல்லை, எக்ஸ்போர்ட் ட்ரேடில் நான் ஏற்கனவே ஒரு சில கண்ட்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சார், இன்னும் நிறையா கண்ட்ரீஸ் போகணும்னு ஆர்வம் இருக்கேன் சார் அப்படிங்கிறவங்களுமே இதில் உறுப்பினர்களாக சேர்ந்துக்கிட்டு அவங்களும் பண்ணுறாங்க. வர்ற கஸ்டமர்ஸ் எந்த நாட்டில் இருக்காங்க அவங்கள எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கும் நாங்கள் இன்னொரு பிளாட்ஃபார்ம் டிஸ்கவர் இந்தியா அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுருக்கிறோம். இந்த பிளாட்ஃபார்மில் சின்ன லெவலில் ப்ராடக்ட் வச்சுட்டு அவங்க ப்ராடக்டை குளோபல் மார்க்கெட்டில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கண்டென்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் அந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது. அந்த பிளாட்ஃபார்மில் ஒரு ப்ராடக்ட்டு அதை எப்படி ப்ரொஃபைல் பண்ணுறது, எப்படி ஒரு ஆன்லைன் கேட்லாக் ப்ரிப்பேர் பண்ணுறது, ஒரு யூடியூப் வீடியோஸ் எப்படி கிரியேட் பண்ணி அதை ப்ரொமோட் பண்ணி கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணுறது, இப்படிங்கிற விஷயத்தையுமே நாங்கள் அந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக கொடுக்குறோம். எக்ஸ்போர்ட் பற்றி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஆல்ரெடி இல்லை எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு எக்ஸ்போர்ட்டுங்கிறது ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக இருக்கும். இன் டர்ம்ஸ் ஆஃப் நாலேஜ் அண்ட் சப்போர்ட் வைஸ் ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக இருக்குங்கிறத நீங்கள் சொல்கிறது புரிஞ்சிக்க முடிஞ்சுது. இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்குள்ளே வரோம் அப்படிங்கும்பொழுது ஆஸ் இந்தியா ஹோலாக பார்க்கும்பொழுது தமிழ் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கான இன்னைக்கு க்ரோத் ரேட் எப்படி இருக்குது, அவங்களுக்கான இந்த கம்யூனிட்டி எப்படி பில்ட் ஆகிருக்கு, அண்ட் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இதை பற்றி ஏதாவது டீட்டெயில் ஷேர் பண்ண முடியும் சார்? அந்த தமிழ் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு வரும்போது இதை பற்றி என்னுடைய வைஸ் சேர்மன் மிஸ்டர் சரவண பிரபு டீட்டெயிலாக சொல்லுவார். இந்தியாவில் டாப் 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 குஜராத், நம்பர் 2 மகாராஷ்டிரா, நம்பர் 3 தமிழ்நாடு. இப்படி இருக்குது. முன்ன பின்ன இருக்கும், மகாராஷ்டிராவும் குஜராத்தும் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் பொசிஷனை மாறி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நிறைய கார்பரேட் எக்ஸ்போர்ட்ஸ் தான் நிறைய நடக்குது. கார்பரேட்ஸ்னால் பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் சென்னையில் பெரிய பெரிய ஆஃபீஸஸ் போட்டு இப்போ ஹுண்டாய் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆப்பிள் நிறுவனம், அதே மாதிரி ஃபோன், பெரிய பெரிய கார்பரேட்ஸ் அவங்க தயார் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால தமிழ்நாடுனுடைய எக்ஸ்போர்ட் நம்பர் 3rd பொசிஷன்ல இருக்கு. இண்டிவிஜுவல் எக்ஸ்போர்ட்டர்ஸ், எஸ்எம்இஸ், ஸ்மால் அண்ட் மைக்ரோ என்டர்பிரனர்ஸ் மேலே வரணும்னா ஸ்மால் இண்டிவிஜுவல் பீப்புள்ஸ் இந்த ட்ரேடுக்குள்ள வரணும். அவங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும் போது இன்னும் தமிழ்நாடு 2nd பொசிஷன் 1st பொசிஷனுக்கு கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதை பற்றி என்னுடைய வைஸ் சேர்மன், எங்கள் அமைப்பினுடைய வைஸ் சேர்மன் மிஸ்டர் சரவண பிரபு இன்னும் டீட்டெயிலாக சொல்லுவார். தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா கார்பரேட் எக்ஸ்போர்ட்ஸ் நிறையா இருக்குது நடக்கிற இடத்துல. இண்டிவிஜுவல் எக்ஸ்போர்ட்ஸ் கம்பேரிட்டிவ்லி குஜராத் ஆகட்டும், மும்பை ஆகட்டும், அந்த மாதிரி எப்போ அந்த இடத்துக்குள்ள அந்த அதிக நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் எக்ஸ்போர்ட்டர்ஸ் வர முடியும், நம்ம எந்த இடத்துல லேக் ஆகிறோம், அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசியிருக்கோம். நம்ம கூட பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டோடைய வைஸ் சேர்மன் சார் நம்ம கூட இருக்காங்க. ஸோ ஜென்ரலி அவர்கிட்ட இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் ரிலேட்டடான விஷயங்கள் பற்றி பேசியிருக்கோம். வணக்கம். எக்ஸ்போர்ட் பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு சார். ஸோ பொதுவாகவே இன்னைக்கு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா தான் எல்லாருமே பார்க்குறாங்க. இன்றைக்கி வரைக்கும் 2025 இன்றைக்கி இன்ஃபர்மேஷன்ஸ் சர்ப்ளஸ் ஆகிடுச்சு, எல்லாத்துக்கான டேட்டாஸ் அவைலபிளாக இருக்குது, எங்கேருந்து பார்க்கணுங்கிற கைட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நிறைய சோர்சஸ் ஆகிடுச்சு. அப்படி இருந்தாலுமே இன்றைக்கி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸாக வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கக்கூடிய ஒரு மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க. என்ன தான் நல்ல குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்ராடில் இருக்குது, இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, கவர்மெண்ட்டும் நிறைய சப்போர்ட் பண்ணாலுமே அது இன்னொரு தயக்கமாக தான் இருக்குது. நம்ம எந்த இடத்துல லேக் ஆகிறோம், எஸ்பெஷலி தமிழ் மக்கள் எந்த இடத்துல லேக் ஆகிறோம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்போர்ட்ஸில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதிலெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. இப்போ என்னோட சேர்மன் திருப்பதி ராஜன் சார் சொன்ன மாதிரி குஜராத், மகாராஷ்டிரா முன்னிலையில் இருக்குது. பட் மீன்வைல் நம்ம 3rd தான் இருக்கோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நம்ம 3rd இருக்கோம். ஈவன் தோ கார்பரேட் எக்ஸ்போர்ட்ஸ் இருந்துமே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இண்டிவிஜுவல் எக்ஸ்போர்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ ஒரு ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸரை யூஎஸ் கம்பெனி இந்தியாவிலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம பெருமையாக பேசுகிறோம், அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கிரெடிட்டை நம்ம எடுத்துக்க முடியாது. ஆமாம், அது நம்மளது கிடையாது, நம்மளோடது கிடையாது. ஸோ நம்மளோட ப்ராடக்ட்ஸ்க்கு என்ன இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நான் வியூ பண்ணி பார்க்க நினைப்பேன். இப்போ யூஸ்வலாக என்ன நடக்குது, தவறு நடக்குது நான் ஃபீல் பண்ணுறேன்னா, எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னாலே என்ன நினைப்பாங்க, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்கு ஒரு எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், என்ன ப்ராடக்ட் பண்ண நீங்கள் நினைப்பீங்க? ஜென்ரலி காமனாக நம்ம தமிழ் மக்கள் ஜென்ரலாகவே ஒரு மசாலா பண்ணணும், ஒரு ஃபுட் ப்ராடக்ட் பண்ணணும், அரிசி பண்ணணும், பருப்பு பண்ணணுங்கிறது நமக்கு தெரிஞ்சு நம்ம சர்க்கிளில் கேட்ட விஷயங்கள். அதுதான் எக்ஸாக்ட்லி தான். இதுக்கு என்ன காரணம்னா நம்ம சுற்றத்தை பார்த்து 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 பழகிட்டோம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம மட்டும்தான் இது வச்சிருக்கோம், மித்த நாடு எதுலையுமே நம்மகிட்ட இல்லை. எல்லா நாட்டிலையும் இந்த ப்ராடக்ட்ஸ் இருக்க தான் செய்யுது, இல்லாமல் கிடையாது. அவங்க விஷனரியே எதில் ப்ராஃபிட் ஜாஸ்தியாக இருக்கும், எந்த மாதிரி ப்ராடக்டில் அட்வான்ஸ் பேமெண்ட்டில் பண்ண முடியும். ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நம்ம ஊரில் நிறைய தேக்க அடைகிறது காரணம் என்ன தெரியுமா?
கிரெடிட்டில் பிஸ்னஸ் நடக்குது. அது எல்லாமே ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ங்கிறனால அந்த கிரெடிட், அதே நான் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அந்த கிரெடிட்டில் நடக்கிறது இல்லை. ஆப்வியஸ்லி அதனால தான் நார்த் இந்தியா வந்து ஜெயிக்குது கம்பேர்ட் வித் சவுத் இந்தியா. என்டையர் வேர்ல்டுக்கு சப்ளை பண்ணும்போது அதோட மார்க்கெட் வேறு. ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஐ கேன் டெல் யூ வெரி ஈஸிலி, ஒரு ப்ராடக்ட்னா டயர் மேனுஃபேக்சரிங் வந்து நம்ம ஊரில் எத்தனையோ ப்ரீமியம் கம்பெனி இருக்குது. இப்போ சின்ன சின்ன கம்பெனிஸ் உள்ளுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு ரெக்யர்மெண்ட் இருக்குது, ஒரு மைனிங் ஆஃப்ரிக்கன் மைனிங்குரிய இண்டஸ்ட்ரிக்குரியது. அப்போ நான் இங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்கும்போது அந்த டயர் சைஸே இங்கே கிடையாது, டயர் சைஸே இல்லை இங்கே. நான் கேட்டேன், இன்ஃபேக்ட் சைனாலேயும் கிடையாது, இங்கே தான் பண்ணேன், சைனாலேயும் கிடையாது. அது வந்து எதுனா முழுக்க அந்த மைனிங்குள்ளே மட்டும் யூஸ் பண்ணுறக்கூடிய. ஆனால் அந்த மைனிங்குள்ளே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 400 to 500 ட்ரக்ஸ் ஓடுது. ஒரு ட்ரக்குக்கு 10 டயர். அப்போ 400 கிட்டத்தட்ட 4000 டயர்ஸ் ஆச்சு. அவங்க ஒரு லாட்டில் 4000 டயர்ஸ் வாங்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கும்போது ஒரு டயர் கம்பெனியில் அப்ரோச் பண்ணா, இல்லை சார் இந்த சைஸ் நம்ம பண்ணுறது இல்லை. அவங்களுக்கு வந்து ஓகே அந்த 4000 டயர்ஸ் ஒன்ஸ் வித்துச்சுன்னா அடுத்த தடவை நம்மகிட்ட தான் வருங்கிற அந்த விஷயம் இல்லை. அந்த ஒரு மைன் மட்டும் தான் கிடையாது, அதுக்கடுத்து ஏகப்பட்ட மைன்ஸ் இருக்கும். ஸோ அந்த விஷனரி நம்ம ஆளுகிட்ட இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம வந்து ஜென்ரல் பப்ளிக்கிட்ட கொண்டு போய் வச்சாதான் பீப்புள் ஓப்பன் அப் தேர் ஐஸ். ஓகே இப்படியெல்லாம் உலகம் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து நான் ஒரு மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்டராக இருக்கும்போது இதை நான் வந்து சொல்கிறேன். மேனுஃபேக்சராக இருக்கும்போது அவங்களுக்கு அதை பற்றி நான் பாயிண்ட் இருக்காது, அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்காது. ஸோ அப்படிங்கிறப்ப எங்களை மாதிரி ஒரு எக்ஸ்போர்ட்டர் ஸ்டேட்டஸ் தான் வந்து அவங்க சொல்லும் போது தான் தே வில் பி கமிங் டு நோ ஓகே இந்த மாதிரி ரெக்யர்மெண்ட்ஸ் குளோபலில் சுற்றிக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம அடாப்ட் பண்ணோம்னா ஈஸியாக மார்க்கெட் பிச் பண்ணலாம். கண்ணுக்கு தெரியாமல் அவ்வளோ பெருசாக மார்க்கெட் இருக்குது, அந்த இடத்துல பிட்டிங்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீங்கள் ரேட் சொன்னீங்க, நீங்கள் தான் ராஜா. அப்படி இருக்கும்போது 30 to 40% நீங்கள் ப்ராஃபிட் வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து கொண்டு வரணும் உள்ளுக்குள்ளே. இதுதான் என்னோட விஷன். ஸோ நீங்கள் ஏன் இதை லைக் நிறைய பேருக்கு கைட் பண்ணணும், இப்படி ஒரு ஃபோரமை கிரியேட் பண்ணி ஒரு விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க தெரியுமா? ஆக்சுவலி நாங்கள் சொல்லிக் கொடுக்க வர்றோம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் நாட் அப்படி. நான் சொல்லிக் கொடுக்க வரேன்னு நினைக்க மாட்டேன், நான் கற்றுக்க வரேன்னு தான் நான் நினைப்பேன். பிகாஸ் நான் ஆல்மோஸ்ட் லைக் இப்போ சார் சொன்ன மாதிரி நாங்கள் நிறையா வந்து 1-to-1 மீட்டிங்ஸ் வைப்போம். எங்களுக்குள்ள ஒரு சில மென்டி ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒரு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ப்ராப்ளத்தையோ ஒரு வியூஸையோ கொண்டு வருவாங்க. அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். டெஃபினட்டாக அந்த சால்வ் பண்ணும்போது நாங்கள் எங்களை திருத்திக்குவோம், கரெக்ட் பண்ணிக்குவோம், கற்றுக்கவும் செய்வோம். ஸோ இதுதான் இதோட மேஜர் ப்ளஸ்ன்னு நான் நினைப்பேன். தமிழ் மக்கள் நினைக்கிறது என்ன அப்படின்னா, நான் ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன், அதை நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஐடியா. இப்போ ஒரு சில இடங்களில் வந்து எனக்கு இந்த ப்ராடக்டோட இதுவும் சேர்த்தி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் இது என்னோட கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட் இல்லைன்னு சொல்கிறதும் வழக்கமாக இருக்குது. ஸோ ஒருத்தங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு டாக் ஆஃப் த டவுன் வந்து இருக்குது. இதையும் தாண்டி மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வந்து அதுக்கும் வந்து எக்ஸ்போர்ட்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா? அதை எப்படி வந்து ப்ரமோட் பண்ணுறீங்க? நான் ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் 11 கண்ட்ரிஸ்க்கு ஆப்ரேட் பண்ணுறேன். இந்த ஃபோரத்தோட சேர்மன் அவரும் மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர். அவர் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் லைக் 110 கண்ட்ரிஸ்க்கு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. டு பி ஃப்ராங்க், இந்தியாவோட என்டையர் பிஸ்னஸில் 70% வந்து மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப வெறும் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்டரால் மட்டும் தான் சர்வேங்கிற கான்செப்ட் கிடையாது. எதுனா காரணம் அப்படின்னம்னா, மேனுஃபேக்சரர்ஸ் அவங்களுக்கு அவங்க ப்ராடக்ட்டை பார்க்கறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். அவங்களால மித்த ப்ராடக்ட்டை வந்து வியூ பண்ணி பார்க்க முடியாது. பட் மீன்வேல் மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்டருக்கு வந்து எப்படின்னா, அவங்களோட ஒன்லி திங் ஷிப்பிங்கையும் லாஜிஸ்டிக்ஸையும் கரெக்டாக போய் அவங்க கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட் ப்ரைஸிங்கில் அந்த ப்ராடக்ட்டை அமைச்சு கொடுக்கறது தான் ஒரு எக்ஸ்போர்ட்டரோட வேலை. ஸோ அவங்களோட வேலை பிரதானமாக இதோட தான் இருக்கிறதுனால மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்டருக்கு தான் லைஃப் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்டர் காரணம் பெட்டராக இருக்குது. மேபி லைக் கார்பரேட் எக்ஸ்போர்ட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கலாம். பட் அதுலேயுமே வந்து என்னென்னா, அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு கார்பரேட் எக்ஸ்போர்ட்ஸ்க்கும் ஒரு இண்டிவிஜுவல் எக்ஸ்போர்ட்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. என்னன்னா, இப்போ ஒரு இண்டிவிஜுவல் எக்ஸ்போர்ட்னா ஐ ஜஸ்ட் ஃபைண்ட் அ பையர் அண்ட் செல் இட். ஆனால் ஒரு கார்பரேட் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படி பண்ணாது. தே தெம்செல்ஸ் செட் அப் ஆஃபீஸ் இன் தட் அதர் கண்ட்ரி. அவங்களே தான் இம்போர்ட்டராகவும் இருப்பாங்க, அதுக்கடுத்து அங்கே இருக்க சேல்ஸையும் டேக் ஓவர் பண்ணி ப்ராசஸ் பண்ணி நடத்துவாங்க. ஸோ திஸ் ஹவ் தே ரன். பட் மீன்வைல் நம்ம மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்டருக்கு அப்படி இருக்காது. சொல்லப்போனால் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்டரை காட்டிலும் மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்டர் தான் ஈஸி அண்ட் வயபிள் கூட, ப்ராஃபிட்டபிளும் கூட. இதில் இன்னொரு அடிஷனல் சொல்ல போனோம்னா, வி ஹவ் மோர் ஸ்பேஸ். இப்போ ஒரு ப்ராடக்ட் ஓடுது, நீங்கள் டேட்டா வச்சு பார்த்தீங்கனாலுமே ஒரு ஹெச்எஸ் கோடு ஒரு சில கண்ட்ரிக்கு மட்டும் லார்ஜ் வால்யூமாக போயிருக்கும், ஒரு சில கண்ட்ரிக்கு போகாது. அவங்களால இப்போ வேறு கண்ட்ரியை வந்து ஃபோக்கஸே பண்ண முடியாது. எங்களை மாதிரி ஆட்கள் நிறைய கண்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணுறோம்னா அதுக்கு முழுக்க காரணம் மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட். ஏன்னா நான் இப்போ வந்து மிடில் ஈஸ்ட்டுக்கு ஒரு சில ப்ராடக்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, அதே இது வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிக்கு ஒரு ப்ராடக்ட்ஸ் பண்ணுவேன், அங்கிட்டு யூரோப்பியன் நேஷனுக்கு ஒரு இருக்கேன், ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிக்கு ஒரு விதமான குட்ஸ் ஏதும். எல்லா கண்ட்ரிக்கு எல்லா குட்ஸும் இந்தியாவிலேருந்தே போகும்னு கேட்டோம்னா நாட் பாசிபிள் அட் ஆல். ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரியோட ரெக்யர்மெண்ட்ஸ் அவங்க பக்கத்தில் இருக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கோம், இப்போ பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரி பார்த்தா மலேசியா இருக்குது. மலேசியாவில் இருக்கிற எல்லா குட்ஸும் இந்தியாவிலேருந்து வாங்கினா அப்படி கிடையாது. ஏன்னா மலேசியாவுக்கு இந்தியாவை காட்டிலும் தாய்லாந்து பக்கத்தில் இருக்குது, சிங்கப்பூர் இருக்குது, மியான்மர் இருக்குது. அங்கேருந்து பை ரோடு அங்கே கொண்டு வந்துருவாங்க. விதின் 2 days குட்ஸை கொண்டு வந்து ரீச் பண்ணலாம். ப்ரைஸிங் சீப்பாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப டெஃபினெட் இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். பட் மீன்வேல் அதே ப்ராடக்ட் துபாய்க்கு நம்ம மூவ் பண்ணால் துபாய்க்கு மூவ் பண்ண முடியும். துபாயில் மூவ் பண்ணுற ப்ராடக்ட் மலேசியாவில் மூவ் பண்ண முடியாது. ஸோ
இந்த ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ஃபேவர் ஃபார் ஒன்லி ஃபார் மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர், நாட் ஃபார் மர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து யூ எக்ஸ்போர்ட் மூலியமா. மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்டருக்கு தான் எனக்கு தெரிஞ்ச ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தி இருக்கு. சொல்லி கொடுக்கறது ஈஸி. பிகாஸ் நான் ஒரு ப்ராடக்ட் பார்க்குறேன், இந்த டயத்தில் ஒரு மார்க்கெட் இருக்கும், அந்த மார்க்கெட் வந்து இப்போ சேச்சுரேஷன் ஆயிருக்குன்னா ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் சுவிச் ஓவர் பண்ணிட்டு போயிடலாம். மீன்வேல் மேனுஃபேக்சரால் சுவிச் ஓவர் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க அவ்வளோ ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, கேபிடேஷன் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க ஒரு ப்ராடக்ட் மேக் பண்ணி வெளியே கொண்டு வரணுங்கிறப்ப இட்ஸ் நாட் அ ஜோக். நிறைய விஷயங்கள் வந்து யூ எக்ஸ்போர்ட் பற்றியும் எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி வந்து யூ எக்ஸ்போர்ட் வந்து கைட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பற்றியும் ஷேர் பண்ணிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு யூ எக்ஸ்போர்ட் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க, யாருக்கானதாக இருக்கும், அவங்க என்ன விஷயங்கள் வந்து இந்த ஃபார்மில் ஜாயின் பண்ணுறது மூலிமா எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். கண்டிப்பாக சார் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்து எக்ஸ்போர்ட் ரிலேட்டடான பிஸ்னஸ் பண்ணணும் அண்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த விஷயத்தை வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூ எக்ஸ்போர்ட்டில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேசியிருந்த யூ எக்ஸ்போர்ட் அவங்களுடைய ஃபோரமோடைய காண்டாக்ட் நம்பர், அட்ரஸ், லொகேஷன் மற்ற வீடியோஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த ஃபார்மில் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை திருப்பதி ராஜன் சாரோடைய அவங்களுடைய நெட்ஒர்க்கில் லைக் அவங்களுடைய கைடன்ஸ் வேணும், அவரை ரீச் அவுட் பண்ணணும்னாலும் சரி, கீழே அதுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூ எக்ஸ்போர்ட் உங்களுக்கு ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக இன் டர்ம்ஸ் ஆஃப் நாலேஜ், சப்போர்ட்லேருந்து கைடன்ஸ் வந்து எல்லா விதத்துலையும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ மீண்டும் அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களது முடிவு வருவது உங்கள் பிஸ்னஸ் மகேஷ். நன்றி, வணக்கம்.